ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாம்சங் கேலக்ஸி F70e இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மாதிரிங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. 6.7 இன்ச் ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூட 120 ஹர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் லெவலில் வந்து 800 நெட்ஸ் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு வந்து ஐபிஎஸ் டிஸ்பிளே மோஸ்ட்லி ஒரு நம்மளுக்கு AMOLED கொடுத்து பெட்டராகவே இருந்திருக்கு. ஏன்னா டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கிடச்சிருக்கு. இருந்தாலும் இது ஒரு பட்ஜெட் ஃபோனுங்காட்டி நம்மளுக்கு வந்து ஐபிஎஸ் ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு 120 ஹர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் கொடுக்குறனால நம்மளுக்கு டிஸ்பிளே யூஸ் பண்ணும்போது அந்த ஒரு லேகு அதே இப்போ ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஓகேங்களா, எந்த ஒரு ஹேங் ஆகிற ஃபீல் ஆகாது. ஓகேங்களா, அடுத்தது கேமரா பற்றி பார்க்கலாம். பின்னாடி மொத்தம் 2 கேமராங்க. ஒன்று வந்து 50 எம்பிக்கான வைட் ஆங்கிள், இன்னொன்று வந்து 2 எம்பிக்கான டெப்த்தை பற்றி பேச வேண்டாம். 2 எம்பி ஒன்றும் அவ்வளோக்கா ஒர்த்து இல்லைங்க. 50 எம்பி கேமரா வந்து ஒரு டீசெண்டான ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியுங்க. வித் OIS சப்போர்ட் இருக்குதுங்க. அதனால் ஸ்டேபிளாக ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸில் எடுத்துக்க முடியுங்க. நம்மளுக்கு கேமரா இந்த வந்து 1080p வீடியோவை 60 எபிசோட் ஷூட் பண்ணிக்க முடியுங்க. பின்னாடி கேமராவில் ஃப்ரண்ட்டில் 8 எம்பிக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அது டீசெண்டாக தான் இமேஜ் குவாலிட்டி கொடுக்கும். ஏன்னா இந்த ஒரு பட்ஜெட் ஃபோனுக்கு ஒரு 12,000 செக்மெண்ட் பட்ஜெட் வருது அப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை தான் அவங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, அதை தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, ஓகே இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல கேமரான்னு சொல்லாங்க. அடுத்து 6000 mAh பேட்டரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 20 வாட்டுக்கான சார்ஜ் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு சார்ஜ் வந்து தனியாக தான் வாங்கிக்கணும். இருந்தாலும் 6000 mAh பேட்டரிங்காட்டி நம்மளுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஃபோன் தான் சொல்லாங்க. ஏன்னா 1.5 நாள் தாராளமாக நிற்கிங்க. அதே போல் ஹெவி யூசேஜ் அந்த கேம் அப்படியில் இறங்கி அப்படின்னா ஒரு 12 மணி நேரம் அந்த ரேஞ்சில் வந்து சார்ஜ் நிற்கிங்க. நம்மளுக்கு வந்து 6000 mAh பேட்டரிங்காட்டி நம்ம அது ஃபுல்ஃபில் பண்ண 20 வாட் சார்ஜ் வந்து நம்ம வெளியே தான் வாங்கணும், பாக்ஸில் கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் கடையில் தான் வாங்கிக்கணும், அது தனியாக சார்ஜ். ஓகேங்களா, அடுத்து 8GB ரேம் வேரியன்ட் இருக்குதுங்க. 128GB இன்டர் சுவிட்ச் மொபைலும் இருக்குதுங்க. UFS 3.1 கொடுக்குறாங்க. நம்மளுக்கு 6GB ரேம் வேரியன்ட் வந்துச்சுன்னா நம்மளுக்கு 12,000 ரேஞ்சில் வருங்க. இல்லை 8GB ரேம் வேரியன்ட் கண்டிப்பாக நம்மளுக்கு 6GB ரேம் வருங்க. ஏன்னா இது ஒரு பட்ஜெட் ஃபோன் செக்மெண்ட்டில் வரனால கண்டிப்பாக 6GB ரேம் வேரியன்ட் இருக்குதுங்க. ஏன்னா அப்போ தான், ஏன்னா இதுக்கு தகுந்தாப்பில் அடாப்டர் தனியாக வாங்கணும், சார்ஜர் அடாப்டர் தனியாக வாங்கணும். அதனால் கண்டிப்பாக ஒரு 12,000 செக்மெண்ட்டில் 13 செக்மெண்ட் கண்டிப்பாக இறக்கி விட்ருவாங்க. அப்புறம் இதோட ப்ராசஸ்மே மீடியாடெக் டிமென்சிட்டி 6300 ப்ராசஸுங்க. வழக்கமாக இவங்க சாம்சங் எக்ஸினோஸ் ப்ராசஸ் தான் கொடுப்பாங்க. ஆனால் இவங்க வந்து மீடியாடெக் டிமென்சிட்டி கொடுக்குறனால கொஞ்சம் வரவேற்கத்தக்கது. ஏன்னா சாம்சங் எக்ஸினோஸ் ப்ராசஸரோட இந்த ப்ராசஸ் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குங்க. அதனால் வந்து அந்த ப்ராசஸோட இது கொடுக்காது, கொஞ்சம் வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா சாம்சங் ஃபோனில் ஒரு மீடியாடெக் டிமென்சிட்டி 6000 கொடுக்குறது ஒரு ரேரானது, அது பட்ஜெட் ஃபோனில். இல்லைன்னா அவங்க ஓன் ப்ராசஸை கொடுத்து நம்மளுக்கு மேனேஜ் பண்ணி விட்ருவாங்க. அடுத்தது இதில் வந்து Android 6 வரப்போகுதுங்க. 5G சப்போர்ட் இருக்குதுங்க. இதோட ப்ளஸ் பாயிண்ட்டில் பற்றி பார்த்துலாங்க. நம்மளுக்கு வந்து இதோட ப்ளஸ் பாயிண்ட் ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்மளுக்கு ஒரு கேமரா, ஒரு 50 எம்பிக்கான கேமரா, ஒரு 12,000 செக்மெண்ட்டில் ஒரு கேமரா வேணும் அப்படிங்கன்னா இந்த ஃபோன் எடுக்கலாங்க. கூட நம்மளுக்கு ஒரு 6000 mAh பேட்ரி வேணும். ஒரு ப்ராசஸ் ஒரு நல்ல ப்ராசஸ் தான். இந்த செக்மெண்ட்டில் கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் தான் கொடுப்பாங்க. இதோட பெட்டரான ப்ராசஸில் கொடுக்கணும். எனக்கு பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக. இது வந்து ஒரு 14-13 செக்மெண்ட்டில் வரதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராசஸ்ன்னு சொல்லாங்க. அப்புறம் அதே போல் 5G சப்போர்ட் இருக்குது. அப்புறம் நம்ம வந்து இந்த நல்ல பாப்புலரான பிராண்ட் எடுத்தால் தான் நம்ம சர்வீஸ் சென்டர் ஷோரூம்லாம் இருக்குங்க நம்ம ஏரியாவில். இல்லை வேறு பிராண்ட் எடுத்துட்டோம்னா நம்ம இந்த லோக்கலில் இருக்க சர்வீஸ் சென்டருக்கு தான் போகணும். இந்த ஃபோன் எதுக்கு அப்படின்னா ஒரு நார்மல் யூசேஜுக்கு, அப்புறம் ஃபேமிலி ஓரியன்ட்டுக்குள்ள கரெக்டான ஃபோனுங்க. ஓகேங்களா, இல்லை கேம் ரொம்ப விளையாடு அப்படின்னா இன்னும் வேறு ஃபோனில் இருக்குது. இது வந்து கேமுக்குலாம் இல்லை, ஸோ நார்மல் யூசேஜுக்கு கரெக்டான ஃபோனுங்க. உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். என்ன கேட்டால் ஒரு நல்ல ஃபோன் தான். ஓகேங்களா, எனக்கு கம்பெனி தரப்புலையும் கொடுக்குறாங்க. ஆனால் சார்ஜரும் தனியாக வாங்கணும், அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, அப்புறம் எத்தனை பேர் சாம்சங் மொபைலேருந்து இந்த வீடியோ பார்க்குறேன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க, நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.